யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள். மிஷினரிகள் சபையின் சார்பில், தனிவினவ குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும். இன்னும் நிறைய மிஷினரிகள் அனுப்பினா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். அதே போல் ஹாஸ்டல் வாடகைகள் இருந்துகிட்ருக்கோம். மாடியா மக்கள் மத்தியில், இந்த ஒராவன் மக்கள் மத்தியில் நடக்கிற அந்த ஹாஸ்டலில் கரண்ட்டு கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு 1 kV கரண்ட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா 40,000 வேணும். ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோட பேசுனா அந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம். பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆளை தான் ஆண்டவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா சின்ன ஆலயம் செட்டு போட்டலாம். அது மாதிரி 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா நல்லா பக்காவாக கட்டிடலாம். பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5000 வேணும்னு சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி நம்ம நிர்வாகம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், என்ஜிபிஎம், அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061 767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00
35 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 000552. ஐஎஃப்எஸ் கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9447375550, 9447375550, 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மள எல்லாருக்குமே ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் உண்டு. ஜெபம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஜெபங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். மற்றபடி எல்லா மார்க்கத்தாருமே அவங்க பூஜைன்னு சொல்லுவாங்க, சிலர் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை ப்ரேயர். அப்படி தான் அருமையானவர்களே, இப்படி ஜெபம் பண்ணுறதுல நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து லூக்கா 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறாரு. அருமையானவர்களே, இந்த ஜெபத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். முதல்ல அந்த பரிசேயன் போய் கோயிலுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே, நான் வாரத்தில் 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், மற்றவங்க சொல்கிறபடி நான் தசம்பாகம் எடுத்து வைக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். பின்னால் கோயிலுக்கு வாசலில் கூட வராமல் ஒருத்தன் தன்னை மார்பிள் அடிச்சுட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்மேல் கிருபை ஆயிரும். அவன் ஆயக்காரனா வரி வசூல் பண்ணுறவன். இப்போ இயேசு இந்த ஓமானத்தை சொல்லிவிட்டு அங்கே என்ன சொல்லி அனுப்புகிறாரு? யார் தாழ்மையோடு ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்துக்குங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரர். அந்த கோயிலுக்குள்ளே போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, ஆண்டவருக்கு நன்றி காணிக்க படைக்கிறாரு. ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாமே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. அப்படி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது இன்னொருத்தன் கோயிலுக்குள்ளே வேகமாக வர்றான். இவன் என்ன தான் பண்ண போகிறான் பார்க்குறான்னு சொல்லிட்டு உள்ளே போனால், அவன் உள்ளே போய் முழங்கால் படிட்டு கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்து தன்னுடைய கண்ணீர்னால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறான். இதெல்லாம் கேட்டுட்ருக்கிறார். கடைசியாக அவனுடைய வாயில் ஒரு முணுமுணுப்பு வருது. ஏதோ கேட்குறான். என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆண்டவரே எனக்கு ஒரு $10 பணம் வேணும். $10 நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1000 ரூபான்னு வைங்களேன். இதை கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். உடனே இந்த பணக்காரருக்கு ஏசப்பாட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் கெஞ்சிறான். எனக்கு எத்தனையோ லாடம் ஆண்டவர் தந்திருக்காரு, அதனால் இவனுக்கு அந்த பணத்தை எனக்கு கொடுத்து தான் போகணும்னு சொல்லி அவன் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் வாசலில் நின்றுட்டுருக்காரு. அவன் அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நல்ல உற்சாகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரான். தம்பி இங்கே வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணதை ஏசப்பா கேட்டுட்டேன்னா நானும் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு உங்களுக்கு அந்த கேட்டதை கொடுத்துடணும் போல் தோணுதுன்னு சொல்லி ஒரு $100 பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. அவன், சார் எனக்கு $10 தான் இப்போ தேவை. இல்லை தம்பி, நீ இதை வச்சுக்கிங்க, இன்றைக்கி அந்த $10 செலவு பண்ணிவிட்டு மீதியை வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நீங்கள் பிழைச்சிக்கிங்க அப்படின்ட்டு. உடனே இவர் அவனுக்கு அவன் நன்றி செலுத்தான்னு எதிர்பார்க்கார். நேராக கோயிலுக்குள்ள ஓடி போனவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் கேட்டது 10, ஆனால் நீங்கள் $100 கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நேரம் கத்தி கர்த்தரை மையப்படுத்துகிறான். மையப்படுத்திட்டு திரும்ப வர்றான். அவர் நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறான், ஐயா இந்த பணத்தை எனக்கு கடவுள் தான் தந்தார், அதனால தான் அவருக்கு முதல்ல நன்றி செலுத்திட்டு வந்தேன். இப்போ 2வது நீங்கள் கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கேன். நானும் இந்த பணக்காரர் தூக்கி வாரி போட்டுருச்சு பார்த்துங்க. நானும் கடவுளுடைய பார்வையில் ஒரு வேலைக்காரன் தான். இவன் ஒருவேளை ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், ஆனால் நான் கடவுளுக்கு வேலை செய்கிறேன், அவர் எனக்கு தர்ற கூலி தான் இது. இவனுக்கு இருக்கிற நன்றியுடைய இருதயம் எனக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, குழந்தையை போல் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குழந்தையை போல் உங்கள் இருதயம் மாறாவிட்டால் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நிறைய பைபிள் வாசிக்கணும், ஆனால் ஆண்டவர்கிட்ட மிகுந்த தாழ்மையோடு அவருக்கு நன்றி பலி செலுத்தி நாம் அவரிடத்தில் ஜெபிக்கணும். சில நேரங்களில் இடைவிடாத சில போராட்டங்கள், மன அழுத்தங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு சிறப்பு உபவாச ஜெபங்கள் ஏறெடுத்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபங்களில் அதிகமான நேரம் துதிய நேரங்கள் இருக்கும். ஏன்னா அவர் நமக்கு இறங்கி செய்திருக்கிறது ரொம்ப அதிகம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரனுடைய
இந்த சங்கீத புஸ்தகத்தை பார்த்து பார்த்தா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லி நிறைய இடங்கள் எழுதி வச்சிருக்கிற காரணம் என்னென்னா, அவருடைய மனதில் இருந்ததெல்லாம் நான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். ஆமாம், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம எல்லாம் எத்தனை பேர் பெரிய பெரிய இன்றைக்கி நல்ல வசதியாக இருக்கும், ஆனால் நம்முடைய கடந்த காலங்களில் நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் யோசித்து பாருங்கள். அந்த தாழ்மையில் இருந்து நம்மை தூக்கி நிறுத்தினாரே, இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா கேளுங்க. நம்ம உடலில் ஒவ்வொரு அவயங்கள்லையும் இன்றைக்கி கர்த்தர் சுதந்திருக்கிறாரு, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் உணவு இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாமல் இருக்காங்களே, வாயில் வச்சா கசக்கும் அவங்களுக்கு. சில வீட்டில் 10 இட்லி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஒரு இட்லி மேலே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். இல்லை தண்ணி கூட இவ்வளோதான், ஒரு அவுன்ஸ் தான் குடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே, ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் அவங்களுக்கு, இது மேலே குடித்தா கிட்னி பாடாயிரும். என் அன்புக்குரியவர்கள், ஆனால் எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுடலாம் சொல்லி ஒரு கிருபை தந்திருக்கிறார். இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மாத்திரமல்ல, ஒரு குழந்தை எதுவுமே அதுவால் செய்துவிட முடியாது. அந்த குழந்தைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரியவருடைய சப்போர்ட் தேவை இருக்கும். அதே போல் எனக்கும் எல்லா காரியத்திலும் என்னுடைய கடவுளுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கணும். அவருடைய கைட்லைன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி அருமையானவர்களே, யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருந்தார்களோ அவங்க வெட்கப்படலைன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கேன். யார் யாரெல்லாம் அவருடைய உதவியை கேட்டு போனாங்களோ அவங்க எங்கேயும் போய் இடறி விழலைன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கேன். நம்ம எத்தனை இடத்துல இடறி விழுறோம் இல்லையா? ஏன்? நம்ம தன்னிச்சையாக நடந்ததுனால, சுயநலமாக நடந்ததுனால. அருமையானவர்களே, நம்ம நிறைய நேரங்களில் கடவுள்கிட்ட போய் நான் ரொம்பவே உழைக்கிறேன், ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப தசமாக கொடுக்குறேன், நிறைய பேர் தானம் தருவேன் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு செல்ஃப் குவாலிஃபிகேஷனை உருவாக்கிடுறோம். பார்த்துக்குங்க. அருமையான இதெல்லாம் கடமைங்க. நான் 42 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இந்த ஊழியத்தில் நான் ஆண்டவர்கிட்ட செல்றதெல்லாம் கடமை. என்னை ரட்சித்த ஆண்டோட கடமையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். என் அன்பானவர்களே, இதுக்காக நான் கூலி கேட்டேன்னா என்னை போல் கேவலமான யார் இருப்பா? கூலி தர வேண்டிய அவருடைய வேலைங்க. என் அன்பானவர்களே, செல்ஃப் குவாலிஃபிகேஷனை நம்ம நியமிக்காதபடி நாம் ஆண்டோடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் அவனவன் தனக்கானவனை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. இப்படிப்பட்ட சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹென்ரி ஃபோர்டு பெரிய ஒரு கார் கம்பெனி முதலாளி. ஃபோர்டு கார்னு சொல்லி இன்றைக்கி இருக்குது. அந்த கார் கம்பெனி முதலாளி பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஒரு வேலைக்காரரை மதிக்கவே மாட்டார். ஒரு முறை ஒரு வேலைக்காரனை தன்னுடைய ஃப்ரூட்ஸ் காலால் எட்டி ஓசிட்டார். பார்த்துக்குங்க. அவன் ஒரு அடிமை. கொஞ்சம் தூரத்தில் போய் விழுந்தவன் விழுந்த இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி பார்க்குறான். பார்த்துக்குங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான். அந்த விழுந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய முதலாளிக்கு சமாதானம் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். இது ஹென்ரி ஃபோர்டை ரொம்பவே அசைச்சிருச்சு. பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர் நினைக்கிறாரு, ஒரு காலத்தில் நானும் இப்படிப்பட்டவனாக தானே இருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பெருமையை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறாரு. ஆகவே தாழ்மையை அணிகலன்களாக கொள்வோம். பெருமைக்கு எள்ளளவும் இடம் கொடாமல் தேவ கிருபை, தேவ பயவு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்டாக நன்றியுள்ள இதயத்தோடு நடந்து கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைய வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை தந்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, எங்களை குறித்தே நாங்கள் அளந்து கொண்டிருக்காதபடி, எங்களுக்குள்ளாகவே ஒரு செல்ஃப் குவாலிஃபிகேஷனை தகுதியை உருவாக்கி கொள்ளாதபடி, தேவ சமூகத்தில் போய் உடைந்த உள்ளத்தோட கண்ணீரோடு அன்னாளை போல ஆண்டவரே தன் கண்ணீரையெல்லாம் உடைய பாதத்தில் ஊற்றினாலே அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். உடைய பாடுகளை மாற்றும், உடைய உபத்திரவங்களை மாற்றும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை தகர்த்து போடும் அந்த விசுவாசத்தை நாவினால் நிரப்பும். அப்படின்னு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே? உங்களுடைய பங்குகள் என்ன?